ஆனா இது வந்து 97 மாடல். இது கொரோலா 110 சொல்லுவோம். டீசல் இன்ஜின், ஆட்டோ கியர், பவர் ஸ்டியரிங். அதோட இப்ப வளமையா பி நம்பர் பொலேரோன்னு எடுத்தீங்க வெளியே நார்மலா பார்க்க போனா அதை ரொம்ப யூஸ் பண்ணிருப்பாங்க. பாரம் இழுத்தா ஒரு நார்மல் பிரைஸ்ல ஒரு டுவல் ஏர் பேக் கொண்ட வெஹிக்கிள் ஒன்று எடுக்கிறது. 3 கார்கள், 2 ஜீப் வந்திருக்கு. நல்லா நல்ல திறனான இன்ஜின். நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கும், சைனீஸ்ல எடுத்தா நம்மளுக்கு வெஹிக்கிள் பார்ட்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி நிறைய நல்ல ப்ரிஃபரபிள் உங்களுக்கு நான் வாங்க ப்ரிஃபர் பண்றது. இது மைலேஜ் வந்து சாதாரணமா 16-17 மட்டும் ஒர்க் பண்ணும். இந்த HP12 மாடல்ல நீங்க வந்து சாதாரணமா இப்படி இன்டீரியர் குட் கண்டிஷன்ல கொஞ்சம் தேட கஷ்டம் தான். உங்களுக்கு எங்களோட சேல் மூலமா உங்களுக்கு 13 லட்சம் மட்டும் லீசிங் எடுத்து தரணும். அப்ப உங்க கையில 3 லட்சம் இருந்தா நாளைக்கு நாள் வைக்கல. ஒரு ஆட்டோ என்ற விலைக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் 2ஆம் மாதம் புதிய வாகனம் இறக்குமதி வரப்போகுது. பாத்தீங்கன்னா 2ஆம் தர வாகனங்கள், அதாவது பாவித்த வாகனங்களோட இப்ப விலை என்ன விலை போகுது எல்லாம் சொல்லலாம். நாங்க இப்ப எங்க நிற்க வேண்டாம், ஜாழ்ப்பாணத்துல இருபால சந்தியில SS கார்ஸ் இல்ல, இங்க வார பாவித்த வாகனங்களுடைய அப்டேட்டை நான் உங்களுக்கு தந்துட்டு வரேன். அந்த விலை பாத்தீங்கன்னா இங்க இன்றைக்கு 5 வாகனங்கள் வந்திருக்கு, 3 கார்கள், 2 ஜீப் வந்திருக்கு. ஒவ்வொன்றும் என்ன விலை, எவ்வளவு வரை லீசிங் தரணும் எல்லாம் சொல்லலாம். வாங்கோ காணிக்கல போலாம். வணக்கம். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹர்ஷன். ஓகே, எல்லாருக்கும் ராயனை தெரிஞ்சிருக்கும். அந்த ராயன் மகன் என்ன மாதிரி இன்னைக்கு என்ன வாங்க கொண்டு வந்தீங்க? இப்ப புதிய வரவு ஒரு 4 கிட்ட இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? இனிமேல் ஃபுல் டைம் கார்ஸ் இல்லனா இல்லாட்டி? இல்ல, நான் ஸ்டடி பண்ணிக்கிட்டே நான் அப்பாவோட கொஞ்சம் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்போம்னு பார்த்தேன். பாப்போம், காட் நோஸ். ஓகே, அப்ப வர அப்பா நான் 23rd எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்லாம் கம்ப்ளீட்டட். விரைவில் வருவார். ஓகே, இதுல இருந்து தொடங்குவா இப்படி. இது நிசான் சனி HP12 சொல்லுவோம் இந்த மாடல். இது 1987 மாடல். இது ஒயிட் கலர். இது சாதாரணமா பெட்ரோல் உங்களுக்கு ஒரு 15 மாதிரி 15 மட்டும் வேலை செய்யும். அப்ப இதுல நாங்க ஸ்டார்டிங் பிரைஸ் 15 lakhs சொல்றோம். இதுக்கு 15 lakhs. ஓகே, பாத்தீங்கன்னா வெள்ள வண்ணத்திலான 17-22-32 இலக்கமுடைய நிசான். நீங்க சொல்ல 15 இது இன்டீரியர் ரொம்ப நல்லாவே இருக்குது. உங்களுக்கு வந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ப்ரீவியஸ் ஓனர் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கிளை. சாதாரணமா இந்த HP12 மாடல்ல நீங்க வந்து சாதாரணமா இப்படி இன்டீரியர் குட் கண்டிஷன்ல கொஞ்சம் தேட கஷ்டம் தான். நல்ல கண்டிஷனான கார் இது. ஏசி பவர் ஒர்க்கிங், பவர் ஸ்டியரிங். இது அந்த பவர் ஸ்டியரிங் சொன்னா இது வந்து சாதாரணமா அந்த மாதிரி நார்மல் அந்த ரொம்ப ஹார்டா இருக்காது. பட் இது பவர் ஸ்டியரிங் அளவுக்கு சொல்லியாடி. பட் ஓகே, இது வந்து நார்மல் கட்டாயம் இருக்கும். அது பாருங்க, சீட் குளங்கள் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி பின்னுக்கும் சீட் குளங்கள் எல்லாமே நல்லாவே இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா KC 9860 இலக்கமுடைய கிரே கலர்ல சுசுகி 800. இது மருதி 800 சொல்லுவோம். KC நம்பர். இது 2006 ரெஜிஸ்ட்ரேஷன். இன்ஜின் கெப்பாசிட்டி 800cc. உங்களுக்கு பார்ப்போம். கூடுதலா வந்து ஆல்டோ 800 இருக்குது. அவரோட பிறகு இந்த வில்லால கூற வேணும் சுசுகி 800. ஆமாண்ணா, இது வந்து ஸ்டார்டிங் வந்த சுசுகில ஸ்டார்டிங் வந்த மாடல். இது சுசுகி மருத்தின்னு சொல்லுவோம். நல்ல ஃபேமஸான மாடல். இது வந்து சாதாரண பிரசன்ட் மார்க்கெட்லயும் சரி, அந்த டைம்லயும் மருத்தி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஃபேமஸா இருந்த மாடல் சொல்லலாம். ஏன்னா பொதுவா வந்து லேடிஸுக்கு இது ஆக விருப்பமான மாடல். ஏன்னா அவங்களுக்கு வந்து டிசைனும் சரி, அது ஸ்டைலும் சரி, லேடிஸ்க்கு ரொம்ப விருப்பமான மாடல் வந்து சொல்லலாம். அது இல்லாம ஷார்ட் ரைட்ஸ் சரி லாங் ரைட்ஸுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஷார்ட் ரைட்ஸுக்கு அங்கிட்டு போறது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். அப்ப நான் இதுல ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன், ஏசி நல்லா ஒர்க் பண்ணுது. வேற இன்டீரியர் வந்து சாதாரண 85% நல்லா இருக்குது. அப்ப நான் அது ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன், ஏசி நல்லா ஒர்க் பண்ணுது. பவர் ஸ்டியரிங்,
ரொம்ப கம்பேக்ட் ஆனது. உங்களுக்கு ஒரு சின்ன ஃபேமிலி ஒரு ஆட்களுக்கு நல்ல ஓட்டிட்டு போறதுக்கு நல்ல பெட்ரோல் தரக்கூடிய வண்டி. அப்படின்னா மைலேஜ் வந்து சாதாரணமா 16, 17 மட்டும் ஒர்க் பண்ணும். அது ஓடுற ஆக்களை பொறுத்து தான் இருக்கு. நான் அதுதான் சொல்ற மாதிரி ஓடுற ஆக்கள் கையில இருக்கு. சாதாரணமா நான் ஒரு ஏண்டு இல்லைன்னு சொன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்டா பிடிச்சி போனோம். ஒரு அபவுட் 15 to 14 மாதிரி ஒர்க் பண்ணும். பட் பை த வே ஒரு ஃபேமிலி ஒரு நல்ல யூஸ் பண்ற ஆக்கள் யூஸ் பண்ணா 16, 17 மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. அப்போனா இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா இன்ஜின் ரூமை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா விளங்கும். நல்லா யூஸ் பண்றதுக்கு ஆக்சிடென்ட் ஃப்ரீயான வெஹிக்கிள் ஒன்று இது. நீங்க இந்த சைட் பேனல் அப்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் நல்லாவே. அதான் இன்ஜினும் நல்லாவே இருக்குது, நல்ல ப்ரிஃபரபிள். உங்களுக்கு நான் வாங்க ப்ரிஃபர் பண்றது இது. அப்போ வளமையை சொல்ற மாதிரி தான் நீங்க இதுக்கு நாங்களும் ப்ரிஃபர் பண்றோம். பட் நீங்க எதுக்கும் உங்களோட சைட்ல இருந்து ஒரு கேரேஜ் ஒரு ஆளை கூட்டி வந்து நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா எடுக்க முடியுமாண்ணா. இது எத்தனை ஆண்டு உற்பத்தி, எத்தனை ஆண்டு பதிவு? இது 2006ஆம் ஆண்டு உற்பத்தி, 2006ஆம் ஆண்டே பதிவு வேணும். ஓகே. உங்களுக்கு 3 வளங்களை காட்டிப்பேன். அதே மாதிரி பின்னுக்கு பாருங்க, சீட் வளங்களை பாருங்க. பாருங்க பின்னுக்கும் சீட் வளங்கள் எல்லாமே நல்லாவே இருக்குது. பின்னுக்கெல்லாம் வளங்கள் நல்லாவே இருக்கு. இது இந்த ஹோல்டிங் தான் இது. அப்போனா இது வந்து உங்களோட சீட் வந்து ஃபோல்டபிள். ஓகே. நம்மளுக்கு வேணும்னா அதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம், ஃபுல்லா மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு உங்களுக்கு வேண்டிய திங்ஸ் இங்க போட்டுக்கலாம். நான் லக்கேஜ் அதை போடுறேன். இங்க டிராவல் வரது இருக்கு. பாத்தீங்கன்னா KC 9860 இலக்கமுடைய சுசுகி 800. இதுக்கு நீங்க சொல்ற விலை என்ன? இதுல முழு விலையுமே 16 லட்சம் தான் சொல்றோம். 16 லட்சம். உங்களுக்கு எங்களோட சேல் மூலமா உங்களுக்கு 13 லட்சம் மட்டும் லீசிங் எடுத்து தரணும். அப்ப உங்க கையில 3 லட்சம் இருந்தா நாளைக்கு நாள் வைக்கலாம். ஒரு ஆட்டோ என்ற விலைக்கு கொண்டு போக முடியும். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா GD 09 53 இலக்கமுடைய சில்வர் கலர் டொயோட்டா கொரோலா. என்ன மாதிரி எத்தனை ஆண்டு பதிவு என்ன மாதிரி? ஆனா இது வந்து 97 மாடல். இது கொரோலா 110 சொல்லுவோம். டீசல் இன்ஜின், ஆட்டோ கியர் டீசல் இன்ஜின். பாத்தீங்கன்னா 2000 ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, இந்த போனட் பாப் 2000 சிசி இன்ஜின் கொண்டது அண்ணா. இது ஓகே. நல்ல பிக்கப் கொண்டது, டீசல் இன்ஜின், நல்ல டீசல் ஒர்க் பண்ணும். இதெல்லாம் நம்மளா வந்து நாங்க ஒரு வாகனத்தை பார்த்து வேண்டா ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீண்டா இதை பார்த்து தெரிவிச்சு. சாதாரண நான் எப்பயுமே இன்ஜின் ரூம் இதுதான் ஃபெனலை தான் பார்க்கணும்னு சொல்லுவோம். தொங்கலை நாங்க பார்த்தோம்னா சைட்ல எங்கேயாச்சும் அடிபட்டிருந்தா உங்களோட நெளிவுகளை மெயினா இது தான் பார்க்க வேண்டியது. சசியோட வார இதுதான் பார்க்க வேண்டியது கட்டாயம். அப்ப நாங்க அதை பார்த்ததுல உங்களுக்கு விளங்கும் ஆக்சிடென்ட் ஆனதா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு நல்லா ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே. இந்த இன்ஜின் ரூம் எல்லாம் நீங்க இப்ப நீங்க சைட்ல பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஆக்சிடென்ட் அதெல்லாம் நெளிஞ்சிருக்கு. அது நான் எவ்வளவுதான் செஞ்சாலும் அந்த வளைவு இருக்கு அதுல. அடுக்கலானே. வளைவு கட்டாயம். சரி, நாங்க அப்படியே இன்டீரியர் பாப்போம். பாருங்க இன்டீரியர் பாருங்க, நல்லாவே இருக்குது. இன்டீரியர்லன்னா உங்களுக்கு செட்ல ஆண்ட்ராய்டு ஒன்று வச்சிருக்காங்க. அப்ப ஆண்ட்ராய்டு செட் ஒன்று இருக்கு. உங்களுக்கு கூகுள் மேப் நேவிகேட் பண்ணிக்கிற முடியும் அதில் யூஸ் பண்ணி. உங்களுக்கு குஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. இன்டீரியர் பர்ஃபெக்டா இருக்குது, பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்குது. அதுவும் இல்லாம பொதுவா நிறைய பேருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக்ல ஓட்டக்குள்ள நம்ம டிராஃபிக்ல இருக்கக்குள்ள மேனுவல் கியர் இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க கிளச் பேலன்ஸ் இது போது. பட் இது ஆட்டோ கியர்னால கொஞ்சம் ஈஸியாக கன்வீனியன்ட்டாக இருக்கும் உங்களுக்கு போட்டு. எல்லாம் டீசல் வேற உங்களுக்கு டீசலுக்கு ஃபியூயல் கன்சம்ப்ஷன். டீசல் வந்து எவ்வளவு வேலை செய்யும்? சாதாரண இதுல ஒரு 16 to 18 மட்டும் கொடுக்கும். 18 மட்டும். நம்மளா பெட்ரோல் முடியாதுக்கு லாபம் லாபம். சாதாரண லாங் டிரைவ் எல்லாம் போறதுக்கு செம்ம ஸ்மூத்தா இருக்கும். நீங்க வந்து போறதுக்கு நல்ல கம்ஃபர்டான வண்டி. பாருங்க பின் சீட் பாருங்க, எல்லாமே நல்லாவே இருக்குது. அப்போன்னா இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, சாதாரணமா ஒரு நார்மல் பிரைஸ்ல ஒரு டுவல் ஏர் பேக் கொண்ட வெஹிக்கிள் ஒன்று எடுக்கிறது ஒரு பாசிபிலிட்டிஸ் குறைவாக தான். பட் இதுல உங்களுக்கு டுவல் ஏர் பேக் இருக்கு. ரொம்ப சேஃப்டி பர்பஸ்ல உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்லா. ஓகே. அப்படியே பின்னே பார்ப்போம். ஓகே. டொயோட்டாக்கு மேல ஸ்பேஸ் இருக்குண்ணே. இது நல்ல உள்ளுக்கு ஸ்பேஸ் உங்களுக்கு நல்ல அங்கிட்டு போக்குள்ள பேக்கேஜஸ் எல்லாம் நல்லா வச்சுக்கொள்ளும். ஸ்பேர் வீல் செட்டுக்கு இப்போ இதுல பாத்தீங்கன்னா சாதாரணமா நல்லா யூஸ் பண்ணிருக்கான் ப்ரீவியஸ் ஓனர்ஸ். பாத்தீங்கன்னா GD 09 53 இலக்கமுடைய
சில்வர் கலர் டொயோட்டா கொரோலா. இதுக்கு நீங்க சொல்ற விலை என்ன? இதுக்கு முழு விலையும் நாங்க 35 தான் சொல்றோம்னா 35. அது நெகோஷியபிள் தான். நாங்க இங்க பார்த்து செஞ்சுக்கிற முடியும். உங்களுக்கு இதுல லீசிங் ஒரு 22 லட்சம் மட்டும் இதுக்கு லீசிங் போக முடியும். ரைட். உங்களுக்கு 3 கார் அடிப்பன். அதோட பாத்தீங்கன்னா 2 ஜீப்பும் இருக்குது. ஒன்று மகேந்திரா பொலரோ. அதை பார்ப்போம். பாத்தீங்கன்னா வெள்ளை வர்ணத்திலான PR 23 22 இருக்கக்கூடிய மகேந்திரா பொலரோ. இது என்ன மாதிரி? இதனா மஹேந்திரா பொலேரோ 2011 மாடல். இல்ல ஒரு பியூட்டி என்ன இருக்குன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் வெஹிக்கிள். ஃபர்ஸ்ட் ஓனர் நல்ல மின்ட் யூஸா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு நான் எல்லா காட்டுறேன். உங்களுக்கு இன்ஜின் ரூம்ல இருந்து பட் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம இதுக்கு அலுமினியம் இது அடிச்சிருக்காங்க. அலுமினியம் பாக்ஸ் வந்து ரெஜிஸ்டர்ட் ஒரிஜினல் ரெஜிஸ்டர்ட் பண்ணிருக்காங்க. இன்ஜின்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் இது. ஓகே. அப்ப இதுல பார்க்க முடியும்னா ப்ரீவியஸ் ஓனர் வந்து ரொம்ப நீட்டா யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப கிளீனா யூஸ் பண்ணிருக்காங்க. இவன் பொதுவா பொலேரோக்கெல்லாம் கூலண்ட் போட மாட்டான். பட் இவங்க வாட்டருக்கு போல கூலண்ட் போட்டு அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இன்ஜின் ஃப்ரேம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சாதாரணமா ஆக்சிடென்ட் ஃப்ரீ ஆன வண்டி நாங்க இதுக்கு இது பண்ணி கொடுப்போம். ஆக்சிடென்ட் ஃப்ரீ இன்ஜின் 100க்கு 100 நான் சொல்றோம். எங்கள்கிட்ட இதுல வண்டி சொல்ல போனா 100க்கு 100 இருக்கு. வளமையா சொல்ல மாதிரி தான் இங்க வெஹிக்கிள் நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள ஒரு கேரேஜ்ல இருந்து ஒரு ஆள்ஸை கூட்டு வந்து செக் பண்ணி நான் கேரண்ட் பண்ணி இதாக்கலாம். ஓகே. டயர் வளங்கள் என்ன மாதிரி இருக்கு? டயர் வளம்னா சாதாரணமா இதுல 70 இருக்கு. நீங்க பாக்கலாம். டயர் வந்து சாதாரண 70% நல்லா இருக்கு. டயர் வந்து நீங்க இப்போதைக்கு மாற்ற வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. அப்படியே இன்டீரியர் பாப்போம். அப்ப இன்டீரியர் வந்து சாதாரணமா இதுல ஒரு 80% மாதிரி நல்லாவே இருக்கு. நல்லாவே இருக்குது இன்டீரியர். பவர் ஸ்டியரிங். அதோட இப்ப வளமையா P நம்பர் பொலேரோன்னு எடுத்தீங்க வெளியே நார்மலா பார்க்க போனா அதை ரொம்ப யூஸ் பண்ணிருப்பாங்க. பாரம் இழுத்தான். பட் இவங்க ப்ரீவியஸ் ஓனர் வந்து சும்மா லைட் யூஸ் தான் பண்ணிருக்காங்க. அப்ப அதனால நீங்க பயப்படாம எடுக்க முடியும் இந்த வெஹிக்கிளை. மஹேந்திரா பொலரோ பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வேலை செய்யும் லிட்டருக்கு? இதுல ஃபியூல் வந்து சாதாரணமா லிட்டருக்கு 18 to 20 மாதிரி ஒர்க் பண்ணும். அது நோ இஷ்யூஸ். பொதுவா பொலேரோ நல்லாவே ஒர்க் பண்ணும். முதல்ல சொல்றானே லாங் ட்ரிப்புக்கு ஒரு மாதிரி ஷார்ட்டுக்கு அந்த இதுக்கு பாத்தீங்கன்னா சில்வர் கலர் பாக்ஸ் அடிச்சிருக்கு. உள்ள வூடுன உள்ள வூட் பண்ணிருக்காங்க. வெளியே வந்து அலுமினியம் கோட் பண்ணிருக்காங்கன்னா அதுல என்னன்னா மேல ஒரு டோர் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அப்ப இன்கேஸ் நீங்க வந்து ஒரு நீளமான ஒரு என்ன சொல்ற கம்பிகள் அது ஏற்றும் போது அந்த ஃபேன்ல ஓபன் பண்ணி நீங்க அதுல கால வச்சுக்கலாம். உள்ளுக்கு போட்டு போக முடியுமாண்ணா? சேல்ஸ் செய்யறதுனால நல்ல இதா இருக்கும். சாதாரணமா சேல்ஸ்களுக்கு ரொம்ப இது. ஆனா சாதாரணமா P நம்பர் இப்படி இந்த கண்டிஷன்ல கிடைக்கிறது கொஞ்சமே ரேர். இது ஸ்பேர் வீலும் அபவுட் அப்படி ஒரு 70% மாதிரி நல்லாவே இருக்குண்ணா. PR 23 22 இருக்கக்கூடிய வெள்ளை வேர்ன மஹேந்திரா பொலரோ. இதுக்கு நீங்க சொல்ற விலை என்ன? இதுக்கு முழு விலையம் 24 லட்சம் தான் சொல்றோம் நாங்க. 24 லட்சம். ஒரு லீசிங் வந்து நான் அதுக்கு எப்படியும் ஒரு 18-19 மாதிரி போவேன். அது கஸ்டமர் இதை பொறுத்து அவனோட டாக்குமெண்டேஷனை பொறுத்து 18 to 19 மாதிரி உங்களுக்கு எடுத்தாரேன். 5 lakhs இருந்தாலே 5 lakhs நீ வாரத்தை கொண்டு போவோம். இதோட பாத்தீங்கன்னா இன்னொரு ஜிபி இருக்கு. இதை பாப்போமா? இது என்ன ஜிபி? நான் புதுசா என்ன இதுக்கு DFSKன்னு சொல்லுவோம்னா சைனீஸ் மேனுஃபேக்சர். இது சைனாட மேனுஃபேக்சர். DFSK P நம்பர் PU 4876 இருக்கக்கூடிய சில்வர் கலர். இது 2012 மாடல். பாப்பா இது வந்து டீசல் இன்ஜின் வர்றது. நல்ல திறனான இன்ஜின். நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கும். சைனீஸ்ல எடுத்தா நம்மளுக்கு வெஹிக்கிள் பார்ட்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். பை த வே இப்ப எல்லா இடத்துலயும் காமனா கிடைக்குது பார்ட்ஸ் வந்து. அது நோ இஷ்யூஸ். உங்களுக்கு பார்ட்ஸ் கிடைக்குது சைனீஸ்ல நிறைய. நீங்க பார்த்தா ஜெஃப்னா எடுத்தாலும் இங்க நிறைய இடத்துல இப்போ DFSK ஓடுது. ஏன்னா சின்ன நார்மல் ஒரு விலைக்கான நல்ல ஹெவி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வந்து DFSK. இது பாக்க இன்டீரியர் பாக்க நீங்க சரி. அப்ப இது வந்து 5 ஃபார்வர்ட் அப்படின்னா 5 கியர் முன்னுக்கு கொண்டது. 5 ஃபார்வர்ட் கொண்டது கியர் பாக்ஸ் ஒன்றும் இல்லைன்னா. அப்ப டீசல் இன்ஜின் உங்களுக்கு நல்லாவே இது சாதாரணமா டீசல் இதுல வச்சுட்டு உங்களுக்கு ஒரு சின்ன முதல்ல நான் பிரைஸ் சொல்ல லாஸ்ட்ல ஒரு சின்ன முதல்ல யாருனாலும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இது கன்வீனியன்டான ரொம்ப கன்வீனியன்டான சாரி லாரின்னு சொல்லலாம். இது இன்டீரியர்லாம் ஓகே நல்லாவே இருக்குது. ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாம். நம்மளா இது எவ்வளவு லோட் தாங்கும்?
இது சாதாரணமான 1500 to 2000 கிலோ அப்படின்னா 1.5 tons to 2 tons மட்டும் அலா இருக்கும். ரெண்டாயிரம் டன் மட்டும் நல்ல இது கேப்பபிலிட்டி நல்ல கேப்பபிலிட்டி கூட செஞ்சிருக்கான். பொதுவா மக்களோட மனசுல வந்து சைனீஸ் லொரின்னு சொன்னா ஐயோ சைனீஸா எடுக்காதீங்க நிறைய ஒரு பயம் ஒன்று இருக்கும். பட் இதை எடுத்து ஓடுற ஆக்களுக்கு தெரியும் இது நல்லாவே இது கொடுக்கும். அப்படி மெயினா நிறைய பேர் வந்து சைனீஸ்ல இருந்து பின் வாங்குற காரணமே பார்ட்ஸுக்கு தான் மெயினா. பட் இங்க கிடைக்கும் ஸ்ரீலங்கால கிடைக்குதானே. பிஜு 4876 சில்வர் கலர் உள்ள டிஎஃப்எஸ்கே. இதுக்கு நீங்க சொல்ல விலை என்ன? இதுக்கான சாதாரண நீ நினைச்சிருவேன் பெரிய விலை வரணும். பட் இது மொத்த விலையுமே 9.5 லட்சம் தான். அப்பனா உங்களுக்கு லீசிங் இதுக்கு 5 லட்சம் மட்டும் எடுத்தாலும் 4 லட்சம் கையில இருந்தா நீங்க வண்டியை கொண்டு போயிடலாம். ஒரு சாதாரண தொழில் தொடங்க 4 லட்சம் இருந்தா கையில என்னதுக்கான இப்ப அதாவது வாகனம் இறக்குமதியுடைய வாகனங்கள் விலை குறைஞ்சிருக்கு இல்லாட்டி வாகன விலைகள்னா இன்னும் சரியா எங்களுக்கும் சரியா இதாகுது. விலை குறையும்னு சொல்றாங்க ஃபியூச்சர்ல. குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நாங்களும் அப்பதான் கொஞ்சம் பிசினஸ் பண்ண முடியும். கூட வைக்கல. ஓ அப்பதான் இன்னும் ப்ரொமோட் பண்ணி செய்ய முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட தொடர்பு வேண்டுமெண்டா உங்களோட வாட்ஸ்அப்ல கொஞ்சம் நீங்க சொன்னா. ஓ கண்டிப்பா. இவ்வளவு நாள் இப்ப அப்பா கொஞ்சம் வெளியே இருக்க காரணமா மொபைல் நம்பரை நான் உங்களுக்கு லிங்க்ல நான் போட்டு விடுறேன். அந்த நம்பர் நான் டிஸ்பிளேல போட்டு விடுறேன். அப்புறம் நீங்க வாங்க முடியும்.